ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா வாரில் ஒவ்வொரு நாளும் ட்ரம்ப்போட பேச்சு தான் ட்ரெண்டிங்காக மார்க்கெட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணிகிட்டே இருக்குது. இதை தொடர்ந்து ரீட்டெய்லர் ட்ரேடரும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால் மார்க்கெட்டில் நிறைய மாற்றங்கள் அப் சைட் டவுன் சைட் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியை ஈரான் ஃபீஸ் இல்லாமல் திறந்து விடணும் அப்படிங்கிற கண்டிஷனோட ட்ரம்ப் கெடு கொடுத்துருக்காரு. ஆனால் ஈரான் இதை பெருசாக பொருட்படுத்தலை. அவங்க தொடர்ந்து அங்கே கிராஸ் பண்ணுற கப்பல்கள்லாம் பைசா வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஏற்கனவே ஒழுங்காக தான் போயிட்டு இருந்தது. இந்த போர் மூலமாக அதை டிஸ்டர்ப் பண்ணி அதில் அதிக பைசா சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பை ஈரானுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கார் ட்ரம்ப். அது இல்லாமல் யுஏஇ கண்ட்ரீஸ்னுடைய முக்கியமான பொருளாதார ஹப் எல்லாம் கொலாப்ஸ் பண்ணி அவங்களையும் பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணி வச்சுருக்கார். இந்த 2 வீக் சீஸ் ஃபயர் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி அப்படியே டிசால்வ் ஆயிரும்னு நினைக்கிறேன். இதுதான் ட்ரம்ப் பண்ணுவார். ஏன்னா பின்வாங்கி ஓடிட்டோம் அப்படிங்கிறத விட இந்த மாதிரி கொஞ்சம் மறக்கடிச்சு அதுக்கப்புறம் அப்படியே சைலண்ட் ஆகிறது தான் பெட்டர் அப்படின்னு அவர் நினச்சிருக்காரு. ஏன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசி அவ்வளோ கோபமாக பண்ணவர் இப்போ கெடு கொடுத்துருக்கிறதா சொல்கிறது ஆச்சரியமாக தான் இருக்குது. ஸ்டாப் பண்ணிவிட்டு இதோட அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஓடிடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பட் எனிவே இன்னைக்கு மார்க்கெட் அப்சைட் நல்லாவே இருக்கும். நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 200லேருந்து 300 பாயிண்ட்ஸ் அப்பாக வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கான ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் கவனிக்கலாம் அண்டு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், இதையும் கவனமாக வாட்ச் பண்ணுங்கள். இன்ட்ராடேக்கு இதில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சதுன்னா ப்ராஃபிட் பண்ண வாழ்த்துக்கள். ஆல் த பெஸ்ட்.